நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்களா? டெஸ்ட்டுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க தானே? என்ன கிளாஸில் ரொம்ப கம்மியான பேர் இருக்க மாதிரி தெரியுது. எங்கே இந்த அஜய், டீனு இன்னும் நிறைய பேர் இல்லவே இல்லை. ஆப்சென்ட் ஆயிட்டாங்களா? நேற்றே டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தா அப்படி இருந்தும் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. சரி இப்போ ரெண்டு பேரா டீம் பிரிங்க பார்க்கலாம். திரும்பவும் ஆப்சென்ட் ஆனவங்களுக்குலாம் டெஸ்ட் வைக்க முடியாது. 0 மார்க் தான் போட போகிறவங்களுக்குலாம். மேம், நேற்று நீங்கள் 3 மெம்பர்ஸை டீம் பிரிய சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ 2 மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆமாம் டோரா, ஆனால் இப்போ தான் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருக்கீங்க. எப்படி 3 பேரா பிரிய முடியும்? சரி, நான் இப்போ நேம் சொல்கிறவங்களாம் தனித்தனியாக டீம் பிரிங்க பார்க்கலாம். ரோஜா தேஜா, நீங்கள் ஒரு டீம். அப்புறம் கீர்த்தி, நேஹா, நீங்கள் ஒரு டீம் ஆயிருங்க. ஏ பாரதி, எப்படியும் நம்ம ஒரு டீம் ஆயிட்டோம். கீர்த்தி வேற டீம் போயிட்டாலேப்பா. கமான் டோரா, ஃபர்ஸ்ட் டைமா நீயும் நானும் ஒரே டீம்ல இருக்க போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே டீம் பிரிஞ்சிட்டீங்களா? சரி, இந்த பவுலில் வந்து நான் நிறைய ஃப்ளவர்ஸ் நேம் வந்து எழுதி போட்டிருக்கேன். இப்போ ஆளுக்கு நான் ஒவ்வொரு சீட்டு தருவேன். அதில் என்ன நேம் வந்திருக்குதோ அந்த ஃப்ளவர் தான் நீங்கள் செய்ய போறீங்க. சரிங்களா? ஏ கண்மணி, நம்மளுக்கு சன்ஃப்ளவர் வந்திருக்குதுப்பா. ஏஞ்சல், நம்மளுக்கு டெய்ஸி ஃப்ளவர் வந்திருக்கு. அஞ்சலி, நம்மளுக்கு ஜாஸ்மின் வந்திருக்கு. மேம், எங்களுக்கு மேரிகோல்ட் வந்திருக்கு. மேம், எங்களுக்கு லாவெண்டர். மேம், எங்களுக்கு ரோஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா டீமுமே வந்து அட் த டைமில் செய்ய போகிறது கிடையாது. ஒவ்வொரு டீமாக தான் வந்து செய்ய போகிறீங்க. ஒவ்வொரு டீமுக்குமே வந்து 10 மினிட்ஸ் டைம் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தேவையான கிராஃப்ட் பேப்பர், சிசர், க்ளூ எல்லாமே இதே இடத்துல இருக்கும். கிராஃப்ட் பேப்பரை வேஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க் மைனஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோஜா தேஜா. ஓகேங்க மேம், ஃபர்ஸ்ட் நாங்களே செய்றோங்க மேம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப மேரிகோல்ட் தான் செய்ய போறோம். மேரிகோல்டுக்காக வந்து நம்ம yellow கலர் பேப்பர் எடுத்துக்கணும். அதுல இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ண பேப்பர் வந்து இப்படி ரெண்டா மடிச்சுக்கணும். ரெண்டா மடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃபுல்லா கட் பண்ணிட கூடாது, அப்புறம் ரெண்டா பிரிஞ்சு வந்துரும். இந்த மாதிரி லாஸ்ட் எண்ட்ல மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டே வந்துடணும். இதே மாதிரி 3 ஷீட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெம் ரெடி பண்ணனும். அதுக்கு green கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி டயகனல் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்ட பிறகு க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். இப்போ நம்ம ஸ்டெம்முக்கு மேல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க yellow கலர் பேப்பரை ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம 3 கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது மூணுத்துமே நம்ம நல்லா ரோல் பண்ணிட்டு வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கணும் லாஸ்டா. அப்புறம் ஃப்ளவருக்கு கீழே இருக்க அந்த green கலர் பாட்டியை ஒட்டிட்டு கூட ஒரு 2-3 லீஃபையும் நம்ம ஒட்டிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. நம்மளோட மேரிகோல்ட் ஃப்ளவர் சூப்பரா ரெடி ஆயிடும். ரோஜா, நீ ஒன்னு மறந்துட்ட. லாஸ்டா இப்படி கப்ல ஹோல்ஸ் போட்டு அந்த ஃப்ளவரை நிக்க வச்சிடலாம். அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். அப்படியே இன்னும் கொஞ்சம் லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். பார்க்கிறதுக்கே இப்பதான் அழகா இருக்கு. பரவாயில்லை, நாங்க நினைச்சதோட சூப்பரா வந்திருக்குது. சூப்பர் ரோஜா தேஜா, நான் சொன்ன டைமுக்குள்ளவே முடிச்சிட்டீங்களே. மேம், நெக்ஸ்ட் நாங்க செய்யறோங்க மேம். நாங்க இன்னைக்கு ரோஸ் தான் மேம் செய்ய போறோம். அதுக்காக இந்த மாதிரி பிங்க் கலர் ஷீட் எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதா ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணிட்ட பிறகு திரும்பவும் அந்த ரெக்டாங்கிள் எல்லாத்தையுமே ஒரு பெட்டல் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெர்ஃபெக்ட்டாலாம் வர தேவையில்லை. அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் கர்வா கட் பண்ணாலே. நேஹா, அடுத்து நான் சொல்றேன். நெக்ஸ்ட் நமக்கு ரோலர் மாதிரி தேவைப்படும். இதுக்கு பதிலா நீங்க வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். நாங்க கார்ட்போர்ட் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ள ஃபிட் பண்ணி இப்படி நல்லா மடக்கி விடணும். இதே மாதிரி நம்ம எல்லா பெட்டல்ஸுமே பண்ணி எடுத்துக்கலாம். போக போக லாஸ்ட்ல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அப்பதான் ஸ்ட்ராங்கா வரும். நம்ம எவ்வளவு பெட்டல்ஸ் ஒட்டிக்கிட்டே வரோமோ அதே அளவுக்கு நம்ம ரோஸ் சைஸும் பெருசாகிக்கிட்டே வரும். ஃபைனலா நம்ம இப்படி வெளியே எடுத்துட்டாலே போதும், நம்மளுக்கு அழகா ரோஸ் ரெடி ஆகி வந்துடும். பார்க்கறதுக்கே அழகா வந்திருக்குல்ல? இதே மாதிரி நம்மளுக்கு 3 ரோஸ் தேவைப்படும். அதனால 3 ரோஸ்மே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டெம் தேவைப்படும் இல்லையா? அவங்க ரெடி பண்ண மாதிரி green கலர் பேப்பரை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெம்மிலுமே வந்து ஒவ்வொரு ரோஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நேஹா, நான் கப்பல ஹோல்ஸ் போட்டுருக்கேன் பாரு, அதுல ஒவ்வொரு ரோஸா வச்சிரு நேஹா. அதுக்கப்புறம் ரோஸ்க்கு இருக்கிற மாதிரி லீஃபையும் ரெடி பண்ணி ஒட்டிட்டோம்னா நம்மளோட ஃப்ளவர் அழகா ரெடி ஆகி வந்துடும். எப்படியோ ஒரு வழியா செஞ்சு முடிச்சாச்சு. மேம், எப்படி மேம் இருக்குது? உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நல்லா இருக்குதாங்க மேம். வாவ், சூப்பர் நேஹா. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. நான் கூட ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். பட் எதுவும் பண்ணல, ரொம்ப அழகா வந்திருக்குது. சரி, நெக்ஸ்ட் யார் பண்ண போறது? நேஹா, ஒரு வழியா செஞ்சு முடிச்சாச்சு. ஏ அஞ்சலி, வா நெக்ஸ்ட் நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சூப்பராலாம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு மார்க் கம்மியாயிடும். இப்பவே செஞ்சு மார்க்கை வாங்கிடலாம். மேம், நெக்ஸ்ட் நாங்க பண்றோங்க மேம். நாங்க இப்ப வந்து ஜாஸ்மின் பண்ண போறோம். ஏ அஞ்சலி, அதுக்கு எதுக்கு நீ பிங்க் கலர் எடுத்திருக்க? ஒயிட் கலர் தானே எடுக்கணும். அச்சோ, ஆமா இல்ல, ஏ மறந்துட்டுப்பா. ஆரம்பமே அது ரெடியா இருக்குது. பண்ணுங்க பண்ணுங்க மேம். நாங்க கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா பண்ணலாம்னு நினைச்சோங்க மேம். சரி, இப்போ அந்த ஒயிட் கலர் ஷீட்ல வந்து நம்ம நிறைய சர்க்கிள்ஸ் வந்து டிரா பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பாரதி, கையிலே சர்க்கிள் டிரா பண்ற? ஷேப் ஒழுங்கா இல்லனா மேம் மார்க் கம்மி பண்ணிட போறாங்க.
மேமே மார்க் கம்மி பண்ணாம இருந்தா கூட இவளே கம்மி பண்ண வச்சிடுவா போல. சரி, இப்போ நம்ம இந்த சர்க்கிள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிள்ல வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து டிரா பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சர்க்கிளுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாரதி, இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டிட்டேன்னா அவ்வளவுதானே? அஞ்சலி இரு, நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர்ல 2 பெட்டல்ஸ்க்கு நடுவுல கட் பண்ணிட்டு இப்படி ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தியா, பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்குதா? ஒரு கிரீன் கலர் ஷீட்டை வந்து நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டெம்முக்கு மேல வந்து நம்ம கட் பண்ணி வச்சதை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ளவரை வந்து டிப்ல ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஸ்டெம் ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜாஸ்மின் ஃப்ளவருக்கு இருக்கிற மாதிரி லீஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதையே இது கூட ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒட்டி வச்சிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ளவர்ஸ்க்கு நடுவுல கொஞ்சம் எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. பரவாயில்ல, நம்ம கிராஃப்ட் கிளாஸ்ல பண்ணதோட இந்த டெஸ்ட்ல சூப்பரா பண்ணியிருக்கோம். மேம் கண்டிப்பா நமக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. பரவாயில்ல பாரதி, அஞ்சலி, உருப்படியான வேலையை இன்னைக்கு தான் பண்ணியிருக்கீங்களே. ஃபர்ஸ்ட் சொதப்பனதெல்லாம் பார்த்து கண்டிப்பா ஒழுங்கா பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் யார் பண்ண போறது? மேம், நெக்ஸ்ட் நாங்க பண்றோங்க மேம். கமான் ஜோரா, ஃப்ளவர் பண்ற வேலையில நான் பாத்துக்கிறேன். இந்த ஸ்டெம் லீஃப்லாம் நீ பாத்துக்கோ. நோ ஏஞ்சல், ஃப்ளவர் நான் தான் பண்ணுவேன். ஃப்ளவர் நான் பண்ணணும்ட்டு அப்பத்துல இருந்து நினைச்சிட்டு. இப்போ நம்ம ஒரு ப்ளூ கலர் ஷீட் எடுத்துக்கலாம். ஹே டோரா, டேசி எப்பவுமே ஒயிட் கலர்ல தானே இருக்கும். எதுக்கு இப்ப ப்ளூ கலர் எடுக்கற? நோ ஏஞ்சல், நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. உனக்கு தேவையானதை நீ பண்ணிக்கோ. நான் அப்பவே நினைச்சேன் நீ இது மாதிரி தான் எதனா பண்ணுவேன்ட்டு. சரி, ஓகே. ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல வந்து ஒரு 3 பிக் சர்க்கிள்ஸும் அப்புறம் ஒரு 2 ஸ்மால் சர்க்கிள்ஸும் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லா சர்க்கிள்ஸ்மே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்து நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு ஆஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்ட பிறகு விரிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளவர் கிடைச்சிருக்கும். பாத்தீங்களா? இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எல்லோ கலர் ஷீட்டை வந்து நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டெம்முக்கு மேலே வந்து இந்த எல்லோ கலர் ஷீட்டை வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ்க்கு நடுவுல கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணி எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துக்கலாம். ஸ்மால் சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வர மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சென்டர்ல ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டெம்ல வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, நம்மளுடைய டேசி ஃப்ளவர் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்படி பெயிண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணதுனால இந்த ஃப்ளவர் ரொம்ப சூப்பரா வந்திருக்குது. நீ வேற 1 கலர்ல தானே பண்ண. இப்ப பாரு, ப்ளூ, ரெட், பிங்க், பர்பிள் எத்தனை கலர்ல பண்ண போறேன்ட்டு. கமான் டோரா, இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு டைம் இருக்காது. மேம் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டாப் இட் ஏஞ்சல், நீ பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சர்க்கிள் ஷேப்பை டிரா பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி டிரா பண்ணிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜோரா அண்ட் ஏஞ்சல், உங்க டீமுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. சீக்கிரம் பண்ணுங்க. ஓ காட், இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குதா? ஹே ஏஞ்சல், உன் காதுல நல்லா விழுது தானே? எதுக்கு இப்படி ஸ்டார்ச் மாதிரி நின்னுட்டு இருக்க? கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? கமான் ஜோரா, இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. ஓகே, இப்போ நம்ம செய்யாம விட்டோம்னா உனக்கும் சேர்த்து தான் அங்க மார்க் கம்மியாகும். கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா பேசாம? ஓகே, இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே பிக் சைஸ்ல இருந்து ஸ்மால் சைஸ் வரைக்கும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த டோரா, இது எல்லாத்தையுமே அந்த ஸ்டெம் டிப்ல ரோல் பண்ணி விட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்ஸ்க்கு சென்டர்ல ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு ஸ்டெம்மோட ஃபிட் பண்ணிக்கலாம். டோரா, ஏஞ்சல், இன்னும் 3 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓ மை காட், ஃபாஸ்ட் ஏஞ்சல், சீக்கிரமா பண்ணு ஏஞ்சல். அப்படிதான். ஓகே டோரா, இதுதான் லாஸ்ட் ஃப்ளவர். இதுலயே சென்டர்ல ஹோல்ஸ் போட்டுட்டு ஸ்டெம்மோட ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேசி ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கப்ல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த எல்லா டேசி ஃப்ளவர்ஸ்மே எடுத்து நம்ம அதுல ஃபிட் பண்ணிக்கலாம். சென்டர்ல நம்ம ஒயிட் கலர் வர மாதிரி வைக்கலாம். அப்பதான் அழகா இருக்கும். கமான் ஏஞ்சல், இந்த லீஃபையும் அது கூட அட்டாச் பண்ணிடு. ஸ்டூடண்ட்ஸ், டைம் முடிஞ்சிருச்சுமா. ஓ மை காட், எப்படியும் ஒரு வழியா செஞ்சு முடிச்சாச்சு. ஏஞ்சல், டோரா, பரவாயில்லையே. ஸ்டார்டிங்ல 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. ஆனா கடைசியில் இப்படி ஒரு அழகான ஃப்ளவர் வேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்களே, ரொம்ப சூப்பரா இருக்குதுங்கம்மா. ஏஞ்சல், டோரா, உண்மையிலேயே அழகா வந்திருக்குதுப்பா உங்களுது. மேம், அடுத்துதான் நாங்க
பண்றோங்க மேம். சன்ஃப்ளவர் செய்யறதுக்காக yellow ஷீட்டை இந்த மாதிரி லென்த்தா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறமா நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் கார்னர்ல மட்டும் நம்ம சன்ஃப்ளவருக்கு இருக்கிற பெட்டல் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நமக்கு விரிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நல்லா ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். ஜாயின் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு வர வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் சென்டருக்காக நம்ம Black கலர் ஷீட்டை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு சென்டர்ல ஒட்டிக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்டெம்மோட நம்ம இத அட்டாச் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு கப்ல ஒரு ஹோல்ஸ் போட்டு இத ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் லீஃபும் வெச்சுக்கலாம். முடிஞ்சிருச்சு. மேம் ஃபினிஷ் பண்ணிட்டோங்க மேம். வாவ், ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டீங்களே. சூப்பர்மா, பார்க்கிறதுக்கே ரொம்ப சிம்பிளா நீட்டா. சரி, அடுத்ததா லாஸ்டா இருக்கிறது ராஜு டீம், நீங்களும் வந்து பண்ணுங்க. மேம், நாங்க இன்னைக்கு லாவெண்டர் ஃப்ளவர் தான் மேம் பண்ண போறோம். அதுக்காக நாங்க வந்து பர்பிள் கலர் ஷீட் எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா லென்த்தா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதை திரும்பவும் ரெண்டா மடிச்சுட்டு நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம இப்படி விரிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா திரும்பவும் இதை நம்ம நல்லா மடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ஸ்டெம்மு கூட நம்ம ரெடி பண்ண அந்த பர்பிள் கலர் ஷீட்டை நான் ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு லாவெண்டர் ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். இதே மாதிரி நாங்கள் மொத்தமாக 3 ஃப்ளவர் ரெடி பண்ணிடுவோம். இது 3த்தையுமே நம்ம கப்பில் ஹோல்ஸ் போட்டு ஃபிட் பண்ணிட்டு தேவையான லீஃபுமே அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு லாவெண்டர் ஃப்ளவர் ரொம்ப சூப்பராக வந்தாச்சு. மேம், எப்படி மேம் இருக்குது? நல்லா இருக்குதா மேம்? பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வாட்டி டெஸ்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் சொல்லி தந்த மாதிரி எல்லாமே அருமையாக பண்ணியிருக்கீங்க. நம்ம கண்மணி செஞ்ச இந்த சன்ஃப்ளவர் பாருங்க, எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ராஜு டீம் செஞ்ச இந்த லாவெண்டர் ஃப்ளவர் எல்லாமே அழகாக இருக்குப்பா. எல்லாருமே லீஃப்லாம் ரொம்ப டிசைனாக வச்சிருக்கீங்க. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்காமல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. அடுத்ததா பாரதி அஞ்சலி செஞ்ச இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர். இவங்க எந்த டெஸ்ட்டுமே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, ஆனா இந்த டெஸ்ட் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம நேஹா கீர்த்தி செஞ்ச ரோஸ் ஃப்ளவர். இவங்க செஞ்ச அந்த டெக்னிக்கே ரொம்ப ஈஸி மெத்தடுமா. உங்க யாருக்குன்னா ரோஸ் எதனா செய்யணும்னா இவங்க செஞ்ச மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா வந்துடும் ரோஸ். அதுக்கப்புறமா நம்ம ரோஜா தேஜர் செஞ்ச இந்த மேரிகோல்டு ஃப்ளவர். இதுவுமே ரொம்ப அழகா இருக்குது பார்க்கறதுக்கு, எந்த குறையுமே சொல்ல முடியாது. அப்புறம் ஸ்டார் ஆஃப் த ஷோன்னு சொல்ற மாதிரி இந்த கிராஃப்ட் டெஸ்ட்ல ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கிறது இந்த டெய்ஸி ஃப்ளவர். ஏஞ்சல், டோரா, நீங்க 2 பேரும் சூப்பரா செஞ்சிருக்கீங்கம்மா. அதுவும் கொடுத்த டைமுக்குள்ள செய்யறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸியா செஞ்சிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு வைக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இல்லையா? அதுவும் இந்த டெஸ்ட் எல்லாமே சூப்பரா வேற பண்ணிருக்கீங்கல்ல, அதனால உங்க யாருக்குமே மார்க் கம்மி பண்ண போறது கிடையாது. எல்லாருக்குமே நான் ஃபுல் மார்க் கொடுக்க போறேன். சரிங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க செஞ்சிருக்க ஃப்ளவர்ஸ்ல உங்களுக்கு எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இவங்க செஞ்ச ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.